ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓடை வாணிதாசன், கோணாங்கத்து பாட்டு வெங்கபூர் சாமிநாதன், நிலம் போது வெட்டுக்கிளியும் சருகுமானும், வினைமுற்று திருக்குறள். ஓடைங்கிற பாட்டு எழுதினது யார்? வாணிதாசன். ஓடை ஆட உள்ளம் தோண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கோர் ஈடு செய்ய போராரோடி, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சு குலவி கரையை வாட்டி, குளிர்ந்த நெல்லுக்கு இன்பம் ஊட்டி, நெஞ்சில் ஈரமிலார் நாண நீளுழப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். இந்த பாட்டிலிருந்து யார்? ஓடை வாணிதாசன். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் இடம், புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் இடம், வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல். நூல்வழி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவர். தெரிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, பிரெஞ்சு. வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி. வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். நம் பாடப்பகுதி ஓடை என்ற பாடல் தொடுவானம் என்ற நூலில் உள்ளது. மதிப்பீடு: பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. நன்செய் நன்மை கூட்டல் செய், நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு, சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப, ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட. அடுத்து கோணாங்கத்து பாட்டு. இது வெங்கபூர் சுவாமிநாதன் எழுதினது. இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் அதன் அழிவை ஏற்படுத்திவிடும். தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும். முன்பு ஒருமுறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல்களை அறிவோம். உருமங்கட்டிய முயலால் கோணாங்கத்து உழன்று உழன்று அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்து கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கேய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடி கலங்கி தாரங்களுடன் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானடைந்து வேகமுடன் கூ கூ வென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து விண்ணை மாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்களிலெல்லாம் கடலிலே தான் அடைந்து வேகமுடன் வரும் போதிலே கொம்புசத்தி கோணாங்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணாங்காத்து அலறி அலறி அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன ஜனங்களெல்லாம் மயங்கி மயங்கி தவித்தார்களே. தெத்துக்காடு காளப்ப நாயக்கன் பட்டியலே செத்திறந்த ஆடு மாடெல்லாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படி சேதங்களினால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவும் மெய்ப்புடனே ஆயுதம் கொண்டு வருகின்ற விக்கின மேல் தீர்த்து எங்களை காத்தீரையா. சொல்லும் பொருளும்: முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. நூல்வழி நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினார்கள். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே. ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. வெங்கபூர் சாமிநாதன் இயற்றிய கோணாங்கத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. புலவர் சே. ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கபூர் சாமிநாதன் இயற்றிய கோணாங்கத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. மதிப்பீடு: வானில் கருமேகம் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் நோயையும் ஓட்டிவிடும். விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த, பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம்.
உரைநடை நிலம் பொது. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் சியாட்டல். இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியவர் சியாட்டல். பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கிறது. நறுமணம் மிகுந்த மலர்கள் சகோதரிகள், மான்கள், குதிரைகள், கழுகுகள் சகோதரர்கள். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் என் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுபவை. உடன் பிறந்தவர்கள் ஆறுகள், உடன் பிறந்தவர்கள் 6 பேர் உடன் பிறந்தவர்கள். நீரின் முணுமுணுப்புகள் பாட்டன்மார்களின் குரல்கள். ஆறுகளில் ஓடைகளில் ஓடுவது மூதாதையரின் குருதி. பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும், தேவதாரு மரத்திலிருந்து விழும் இலைகளின் மனம். நிலம் கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்று. இந்த நூல், இந்த கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. மதிப்பீடு: செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊரும் பாலூரும். வெட்டுக்கிளியும் சருகுமானும். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வாழ்ந்து வரும் பழங்குடிகள் காடர்கள். காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியின சமுதாயத்தினர். காடர்கள் தாங்கள் பேசும் மொழியினை ஆல் அலப்பு என்று அழைக்கின்றனர். காடர்களின் வாழ்க்கை முறை பற்றி எழுத்து குறிப்புகள் ஏதும் இல்லை. நூல்வெளி காடர்கள் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மணிஷாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ். யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வா. கீதா. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. திருக்குறள் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். வல்லுருவம் எப்படி பிரிப்போம்? வல் கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். வருமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். இதில் வருமுன்னர் என தொடங்கும் இந்த குறளில் வந்துள்ள அணி என்ன அணி அப்படின்னா ஓமை அணி. நூல்வழி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முப்பால் அறம்பொருள் இன்பம். அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என 4 இயல்களை கொண்டது. பாயிரவியல் அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் 3 இயல்கள். இன்பத்துப்பால் களவியல், கற்பியல். வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றோரோடு இணையவர். கணைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்க அன்ன வினைப்படு பாலால் குழல்.